இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம மூணு முக்கியமான நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கம்பெனி CSS Corp நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க டைரக்ட் ஜாப் இன்டர்வியூ பத்தி பார்க்க போறோம். அண்ட் செகண்ட் வந்து மொபிவெசா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. தேர்ட் வந்து iMark Solutions அப்படின்ற நிறுவனத்திலிருந்து வாக் இன் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. இந்த மூணு கம்பெனிக்கான டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த மூணு கம்பெனிக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டைரக்டா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மூணு நிறுவனத்துல இருந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை அப் டு வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி JPR அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் சர்ச் பண்ணுங்க. குரூப்க்கான விசிபிலிட்டி கட்சியும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீடைல்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா CSS Corp நிறுவனத்திலிருந்து டைரக்ட் ஜாப் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் CSS Corp ஹையரிங் ஃப்ரெஷர்ஸ் ஃபார் L1 TAC நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஆஃப் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன்டூ நெட்வொர்க்கிங் கேன் அப்ளை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க்கிங் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்ஸ், நெட்வொர்க்கிங் சம்பந்தமான டொமைனில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மினிமம் 1 year எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கம்பெனிக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். L1 TAC நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். இந்த மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இமீடியட் ஜாயினர்ஸ் ஆர் 15 days நோட்டீஸ் கேன் அப்ளை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா ஓகே, பட் 15 days நோட்டீஸ் பீரியட் இருக்கவும் இதுக்கு வந்து ஓகே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேற்பட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து 30 days ஆகும் அப்படின்னா அது வந்து பார்த்தா பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல் அவங்க வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது ஓகே. பட் இவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இமிடியேட் ஜாயினர்ஸ், அதுக்கப்புறம் 15 days நோட்டீஸ் பீரியட் இருக்கவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல் வந்து நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் TAC அப்படின்ற கான்செப்டில் ஹையர் பண்ணுறாங்க. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 yearலேருந்து 6 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லெவல் 1 இன்ஜினியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. லொகேஷன் வந்து ஆம்பிட் IT பார்க் சென்னை. ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது CCNA CCNP ட்ரெயின்டு சர்டிஃபைடு கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 2 கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, CCNA CCNP எக்ஸாம்ஸும் நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆவீங்க. அண்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்டான ரோல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் வந்து ரொட்டேஷனல் இன்க்ளூடிங் நைட் ஷிஃப்ட், கிராஜுவேஷன் இஸ் மஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும், நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிராஜுவேஷன் இஸ் மஸ்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதில் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும். டயக்னோஸ் ஆல் லெவல் ஆஃப் 1 and 2 issues ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் அண்ட் டிரைவிங் satisfactory resolution of the issues, troubleshoot product codes and configuration issues அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்குமெண்ட் ஆல் கம்யூனிகேஷன் வித் கஸ்டமர் இன் த CRM, interface with international customers, timely handoff of cases that require technical or political to L2 and L3 TAC அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஸ்கலேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு கேஸ் வருது அப்படின்னா நீங்கள் அதை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ப்ராப்ளம் எப்படி இருக்கோ அந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து எஸ்கலேஷன் பண்ணி அதுக்கான ட்ரபிள் ஷூட் ப்ராப்ளம் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து ஒர்க்காக இருக்கும். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதுதான் வந்து உங்களுக்கு என்டையராக என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நெட்வொர்க்கிங் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ நெட்வொர்க்கிங்கில் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ எல்லாருமே டீட்டெயிலாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே. இருந்தாலும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நெட்வொர்க்கிங் சம்மந்தமாக இருக்கும் அப்படின்றத இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து OSI லேயர். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் OSI லேயர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. TCP/IP கான்செப்ட், TCP/IP ப்ரோட்டோக்கால்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. MAC ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. IP ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூஸ் ஆஃப் ஈச் ஃபீல்ட். ARP, how ARP works in a layer 2 and layer 3 communication. So ARP எப்படி ஒர்க் ஆகும், ARP கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், layer 2 and layer 3 கம்யூனிகேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேக் அட்ரஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். மேக் அட்ரஸ்னால் என்ன, அது என்ன கான்செப்ட், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மேக் டேபிள் ஃபார் ஸ்விட்சிங் டெசிஷன்ஸ். ARP டேபிள் பற்றி தெரிஞ்சுக்கணும். ரவுட்டிங் டேபிள் ஃபீல்ட் அண்ட் how a router uses routing table for routing decision அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரவுட்டிங் டேபிள்னா என்ன, ரவுட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும், ரவுட்டர் யூசஸ் இதெல்லாமே
எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது DHCP ப்ரோட்டோகால் மெசேஜஸ். ஸோ DHCP பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். A clear understanding of DORA process. ஸோ DHCPயில் உங்களுக்கு DORA process அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். DHCP operation in layer 2 and layer 3 scenarios, server and client in same VLAN or different VLAN. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். through understanding of broadcast domain and collision domain. ஸோ broadcast domainனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் வந்து collision domainனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. through understanding of unicast, multicast and broadcast traffic. ஸோ unicastனா என்ன, multicastனா என்ன, அண்ட் broadcast trafficனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து through understanding of subnetting, VLAN, VTP, 802.1q STP linkage அப்படின்னா என்ன, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் OSPF கான்செப்ட், RIP கான்செப்ட், லிங்க் ஸ்டேட்ஸ், LSA டைப்ஸ் அண்ட் ஏரியா டைப்ஸ், ரவுட்டர் டைப்ஸ், நெய்பர் கம்யூனிகேஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரவுட்டிங் அண்ட் ரவுட்டட் ப்ரோட்டோக்கால், குட் ட்ரபிள் ஷூட்டிங் அப்ரோச் இருக்கணும். level 1 to level 7 ஆஃப் OSI அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக OSI மாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன், OSIயில் வந்து எத்தனை லேயர்ஸ் இருக்குது, 7 லேயர்ஸ் இருக்குது. அந்த 7 லேயர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு லேயர்லையும் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, அந்த ஒரு லேயரும் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது தெரிஞ்சால் போதும், இன்டர்வியூவில் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். இதை தாண்டி எந்த ஒரு கொஸ்டின்ஸும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ என்டராக வந்து நான் சொல்லியிருப்பேன், இதிலே நீங்கள் CCNA CCNPலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் வந்து ஜாபே கொடுப்பாங்க. மற்ற வேகன்சி இல்லை, CCNA CCNP படித்தவங்க இல்லை அப்படின்னா தான் மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல், CCNA CCNP படிச்சிருந்தா ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நான் சொல்லிட்டேன். மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா வந்து நெட்வொர்க்கிங் சம்மந்தமாக கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து எனக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் ரெஸ்யூம்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கப்படும். ஸோ ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா மொபிவெர்சா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தில் வந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. we are hiring for trainee software இன்ஜினியர். இதில் என்ன அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு ட்ரெயினி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல் வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொபிவெர்சா பிரைவேட் லிமிடெட், கோயம்புத்தூர். வாக்கின் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டெசிக்னேஷன் ட்ரெயினி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்க்கும்போது 24th of November 2021 வெட்னஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். டைம் வந்து 10 AM வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எக்ஸப்ட் டு அசம்பிள் 9:30 AM அப்படின்னு, எக்ஸ்பெக்டட் டு அசம்பிள் 9:30 AM அப்படின்ற சொல்லியிருக்காங்க. 10 AM உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் 9:30 வந்து அசம்பிள் ஆகிற மாதிரி இருக்கும். வெனி வந்து மொபிவெர்சா பிரைவேட் லிமிடெட், 787 3rd floor Grand CAG சென்ட்ரல் பில்டிங் நியர் டாடா மோட்டார்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நவா இந்தியா, அவினாசி ரோட், கோயம்புத்தூர். இந்த அட்ரஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அந்த லேண்ட்மார்க்குக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். லேண்ட்மார்க் வந்து நியர் டாடா மோட்டார்ஸ், நவா இந்தியா பஸ் ஸ்டாப், நவா இந்தியா பஸ் ஸ்டாப், அதுக்கப்புறம் வந்து ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷன் நியர் தான் வந்து பார்த்தா இந்த ஒரு லேண்ட்மார்க் இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணிக்கலாம். ஃபார் ஃபர்தர் கொரிஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த ரோல் பற்றின டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடி மூலமா உங்களுக்கு அவங்க டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அட்ரஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். 24th of November மார்னிங் 9:30 AM நீங்கள் இன்டர்வியூக்கு போயிடுங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஐமார்க் சொல்யூஷன்ஸ். வாக்கின் இன்டர்வியூ பார்க்க போகிறோம். இல்லை என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா HR எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. HR எக்ஸிக்யூட்டிவ்னா உங்களுக்கே தெரியும், MBA MSW இந்த மாதிரி பண்ணவங்க இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. மற்ற டிகிரிஸ் இன்க்ளூடிங் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், BSc BCA 3 years கோர்ஸ் டிகிரி பண்ணவங்க இதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். HR எக்ஸிக்யூட்டிவ் இந்த சென்ஸ் வெறும் MBA MSW பண்ணவங்க மட்டுமா, இல்லை வந்து டிகிரி பண்ணவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்டாக வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் ஃபார் end-to-end requirement activities, scheduling interviews and assisting in interview process, responsible for employee engagement activities, controlling attritions, take care of HR generalist activities அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக ஒரு HR என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாய்க்கான டேட்டாஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறது, அவங்களுக்கான டேட்டாஸை மெயின்டைன் பண்ணுறது, ஹையரிங் ப்ராசஸ் இதெல்லாமே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஜாபும் இருக்கும். வாக்கின் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 16th November ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. 16th Novemberலேருந்து 30th November கம்மிங் 30
30th நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். வாக்கின் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 AM to 2 PM வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரோல் வந்து HR எக்ஸிக்யூட்டிவ் BPO கால் சென்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது BPO கம்பெனி, பட் HR எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஹையர் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷனல் ஏரியா ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து ரிக்வயர்மெண்ட் ப்ராசஸில் ஒர்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணுவீங்க அண்ட் IRA கூட ஒர்க் பண்ணுவீங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான ஜாப் வேகன்சிஸ். ரோல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா HR ரெக்ரூட்மெண்ட் IR. ஸோ கான்டாக்ட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். கான்டாக்ட் மட்டும் கிடையாது, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வாக்கின் அட்ரஸ். ஸோ என்ன அட்ரஸில் இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்னா ஹொசூரில் இந்த இன்டர்வியூ நடக்க போகுது. ஹொசூரில் எந்த லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியர் ஹொசூர் டிபார்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ASTC ஹட்கோ அப்படின்ற சொல்லியிருக்காங்க, சிவா காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த அட்ரஸ் நான் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்கள் ஹொசூரில் இருக்கவங்க அட்டன் பண்ணிக்கலாம். இந்த 3 கம்பெனிக்கும் அட்டன் பண்ணுங்கள். இந்த 3 கம்பெனிக்கும் அட்ரஸ், கான்டாக்ட், மெயில் ஐடி எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். சொல்லி தான் திஸ் JP சைனிங் ஆஃப்.